இந்த வீடியோவில் டேட்டா என்ட்ரி எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டேட்டா என்ட்ரிங்கிறது நார்மலாக நம்ம எக்ஸலில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். பட் வந்து ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து என்ன ஈஸியான மெத்தட் அண்ட் டைம் சேவிங், ரொம்ப கன்வீனியன்ட்டான மெத்தடும் கூட. ஸோ அது இப்போ எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு blank ஒர்க் புக் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலம் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பொசிஷன், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோட நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா சேலரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த செல்லோட சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம ஃபார்ம் வச்சு என்ட்ரு பண்ணுறது ஈஸியான மெத்தட். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை நம்ம நார்மலாக எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு நேம் வந்து ஒரு நேம் கொடுப்போம். அந்த பொசிஷன் வந்துட்டு இவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அனலிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் சேலரி வந்து இவங்களுக்கு 12,000 அப்படின்னு கொடுத்துட்டு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 2ன்னு கொடுக்குறேன். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டீட்டெயிலை வந்து ஸ்டோர் பண்ணுறது. பட் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர் இருக்குல்ல, இந்த ஹெட்டரை செலக்ட் பண்ணி நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஹெட்டர் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+T. Ctrl+T கொடுத்தீங்கன்னா கிரியேட் டேபிள்னு கேட்கும். இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதில் இப்போ ஃபார்முங்கிறது வந்து எந்த டேப்ல இருக்கும், எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபார்ம்ன்றது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல்குள்ளே போங்க. ஃபைலில் போயிட்டு இங்கே மோர் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல், ஃபார்முலாஸ், டேட்டா ப்ரூஃபிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா குவிக் அக்சஸ் டூல் பார்ன்னு இருக்குல்ல, இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு பாப்புலர் கமெண்ட்ஸை வந்துட்டு ஆல் கமெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபார்முங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் வைஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபார்முன்றதை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஃபார்மை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துடும். இதை வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபார்முங்கிறது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மை போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஷீட்டு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இல்லையா? அதாவது வந்து காலம் உள்ள சீரியல் நம்பர் கொடுத்துருக்க, நேமு, பொசிஷனு, சேலரி அண்ட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்ம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. சீரியல் நம்பரில் வந்துட்டு 1 கொடுத்த, நேம் வந்து ஏன்னு. அடுத்த டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நியூவாக வந்துட்டு ஷீட்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இப்போ அகைன் 2 கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு இதுக்கும் மவுஸ் கிளிக் பண்ணலை, டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு பர்சன் நேம் பார்த்தீங்கன்னா சும்மா பிபின்னு கொடுத்துட்டு இவங்களோட பொசிஷன் வந்துட்டு என்னென்னா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் சேலரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு 1 இயர் கொடுத்துருக்கேன். 1 இயர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு டீட்டெயில் உங்களுக்கு நான் என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். அடுத்த சீரியல் நம்பர் 3 கொடுத்துட்டு இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா சிசிசின்னு கொடுத்துட்டு இவங்க பொசிஷன் வந்துட்டு இப்போ மேனேஜர் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அண்ட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு 5ன்னு கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தாலும் எனக்கு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் டீட்டெயில்னால் வந்துட்டு நான் வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிஓ டீட்டெயில்ஸ். அப்புறம்
அண்ட் அகைன் ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு செகண்ட் அந்த எம்ப்ளாயி நேம் டீட்டெயில்ஸ் வருது இல்லையா. ஸோ இதில் நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கணும் அது வரும். ஸோ இப்போ இந்த எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஸோ ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஜஸ்ட் டெலிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கேயும் டெலிட் ஆகிடும் அண்ட் இங்கேயும் டெலிட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக செல்லை வந்து செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செல்லை டெலிட் பண்ண கஷ்டம் தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதில் ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்த உடனே டெலிட் செல்லை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே உள்ள டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இந்த டேட்டா என்ட்ரிக்கு ஃபார்ம் யூஸ் பண்ணனா டைமும் சேவ் ஆகும் அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.